மதுரை பழங்கானத்தம் கோதண்டராமர் கோவிலில் தற்போது சிறப்பு பூஜையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், இது பற்றிய கூடுதல் விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் 12 மணிக்காக தொடங்க உள்ள நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ராமர் ஸ்தலங்களிலும் கூட சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படிதான் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான கோதண்டராமர் சுவாமி கோவிலில் காலை 6 மணி முதலாகவே தொடர்ச்சியாக பல்வேறு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த மதுரை பழங்கானத்தம் அக்ரஹாரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராமர் கோவிலில் அந்த ஏராளமான பக்தர்களும் வருகை தந்து காலை முதலாக 6:30 மணிக்காக சுவாமிக்கு பல்வேறு திருமஞ்சனங்கள் நடைபெற்றது. அந்த திருமஞ்சனத்தின் போது பல பூஜை பொருட்களான அபிஷேகமான பன்னீர் அதே போன்று பல்வேறு வாசன திரவியங்களாலும் கூட சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதனை தொடர்ந்து திருமஞ்சனம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் காலை 7 மணி முதலாக தற்போது வரைக்குமாக தொடர்ச்சியாக இந்த ஸ்ரீராம பக்த சபா சார்பாக தொடர்ந்து ராமருடைய பெருமையையும் புகழையும் பாடும் வகையிலாக அந்த பஜனை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அதே போன்ற ஆண்களும் கூட கலந்து கொண்டு அந்த ராமருடைய பெருமையை எடுத்திருக்கும் வகையிலான பஜனை பாடல்களை பாடியவாறு தொடர்ந்து தரிசனத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனை தொடர்ந்தாக அகண்ட நாம பாராயணம் என்று சொல்லக்கூடிய ராமரை புகழக்கூடிய அந்த சொற்பொழிவும் அதே போன்று தொடர்ந்து அவர்கள் குறித்த ராமர் ஸ்ரீராம பெருமானுடைய அந்த பெருமையை எடுத்திருக்கும் வகையிலும் அந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து அந்த சொற்பொழிவும் கூட நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அந்த கோவிலை பொறுத்த மட்டிலும் அந்த இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோவில் என்பது மிகுந்த ஒரு பழமையான கோவில் என்பதால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கோதண்டராமர், லக்ஷ்மணன், சீதை, அனுமர் கோவிலிலும் கூட தொடர்ந்து சிறப்பு பூஜைகளானது நடத்தப்பட்டு அந்த பகுதியில் ஏராளமான பக்தர்களும் தொடர்ச்சியாக வருகை தருகிறார்கள். காலை முதலாகவே இது போன்ற வழிபாடுகளில் ஈடுபட்ட அந்த பக்தர்களுக்கு தற்பொழுது இந்த பிரசாதம் வழங்கும் நிகழ்வும் கூட நடந்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த கோதண்டராமர் சுவாமி கோயிலை பொறுத்த மட்டிலும் காலை முதலாக இரவு வரைக்குமாக இன்று சரியாக மாலை 6 மணிக்கு மேலாக திருவிளக்கு பூஜைகள் கூட நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாலை 6 மணிக்காக அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில்தான் அதனை வழி நடத்தும் வகையிலாக 6 மணிக்காக திருவிளக்கு பூஜைகள் நடத்தப்படும். அதில் ஏராளமான பெண்களும் பெண் பக்தர்கள் பங்கேற்று வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. பழமையான 100 ஆண்டுகள் பழமையான பழங்கானத்தம் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள கோதண்டராமர் சுவாமி கோவிலில் அதிகாலை 6:30 மணிக்காக தொடங்கி தொடர்ச்சியாக தற்போது வரைக்குமாக அந்த ராம வழிபாடானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருமஞ்சனத்தை தொடர்ந்து பஜனை பாடல்களும் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வருகிறது. அதில் ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்த மக்களும் கூட சிறுமியர்களும் பெண்களும் ஆண்களும் கூட கலந்து கொண்டு ஸ்ரீராமரை தரிசிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சல்மான், அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதனை பக்தர்கள் ஒரு தீபாவளி பண்டிகை போல கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் மதுரையில் பக்தர்கள் எந்த அளவுக்கு இந்த கும்பாபிஷேக விழாவை கொண்டாடி வருகிறார்கள்? இந்த கும்பாபிஷேக விழா குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? நிச்சயமாகவே இந்த ஸ்ரீராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் என்பது இந்து மக்களுடைய ஒரு நீண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது. அது தற்போது நிறைவேறி இருக்கிறது. குழந்தை வடிவிலான ராமருக்கு இந்த பிரதிஷ்டை நடைபெற்று அந்த கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடியது என்பது குழந்தை வடிவில் ராமர் தற்பொழுது அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டாலும் ராஜ வடிவில் தான் ஒவ்வொரு பக்தர்கள் மனதிலும் வாழ்ந்து வருகிறார் என்ற அளவிற்காக ராமரை ராஜ கடவுளாக வழங்கக்கூடிய பக்தர்கள் தான் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒவ்வொரு மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ராமர் கோவிலிலும் சரி, அதே போன்று ஆஞ்சநேயர் கோவில் உள்ளிட்ட அனைத்து ஸ்ரீராமர் கோவில் தொடர்பான அனைத்து கோவில்களிலுமே வழிபாடு செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுடைய எண்ணமும் கடந்த ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு நிகழ்வானது இன்று நடைபெற்றிருக்கிறது. ஸ்ரீராமர் பெருமானுக்கான அந்த கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பதுதான்
அவர்களுடைய எண்ணமாக இருந்து வந்த நிலையில் மீண்டும் இந்த ஆண்டுடைய முதல் தீபாவளி பண்டிகையாக இந்த நாளை கொண்டாடுவதற்காக தான் தயாராகி வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மட்டும் ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கும் 2 தீபாவளி கொண்டாட்டம் என்ற அளவிற்காக அவ்வளவு மகிழ்ச்சியோடு ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை எதிர்நோக்கி அவர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. மதுரை மாநகர் பகுதிகளில் மட்டுமல்லாமல் மீனாட்சி அம்மன் கோவில் எதிரே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில், அதே போன்று மதுரை டிவிஎஸ் நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ராமர் கோவில், அதே போன்று சோழவந்தான், வாடிப்பட்டி, மேலூர், திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோவிலும் சரி, அதே போன்று ஆஞ்சநேயர் கோவிலும் கூட தொடர்ந்து சிறப்பு வழிபாடானது நடத்தப்பட்டு வருகிறது. சல்மான், எந்தெந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தற்போது கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள்? என்னென்ன சிறப்பான வழிபாடுகள், பூஜைகள்லாம் நடைபெற்று வருகிறது? நிச்சயமாகவே காலை முதலாக நம்ம இருக்கக்கூடிய அந்த அக்ரஹாரம், பழங்கானத்தம் அக்ரஹாரம் பகுதியை பொறுத்த மட்டிலும் டிவிஎஸ் நகர், பழங்கானத்தம், அதே போன்று பல்வேறு பழங்கானத்தம், பசுமலை, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்களும் கூட வருகை தருகிறார்கள். சில ஏராளமான பள்ளி சிறுமிகள் கூட பள்ளிக்கு விடுமுறை விடுத்து அவர்கள் கோவிலில் காலை முதலாக அந்த ஸ்ரீராமர் தரிசனத்தில் ஈடுபட்டு அந்த பஜனை பாடல்களை பாடக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிந்தது. அப்படியாக ராமரை பொறுத்த மட்டிலும் பல்வேறு வழிபாடுகளும் பூஜைகளும் கூட நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலையே அந்த திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய இளநீர், அதே போன்று பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அந்த அபிஷேக பொருட்களால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் கூட அந்த திருமஞ்சனம் செய்யப்பட்டுதான் முழுவதுமாக பஜனை பாடல்கள் பாடப்படுகிறது. 12 மணிக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட பின்பாக, அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட பின்பாக பல்வேறு சிறப்பு வழிபாடுகளையும் தொடர்ந்துகிறார்கள். இந்த தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடிய இந்த கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ராமர் கோவில்களுமே இன்று முழுவதுமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் பக்தர்கள் செய்து கொள்ளலாம் என்பதற்காக அந்த கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுக்கும் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.